அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பாசத்து குறித்தான அன்பு நண்பர்களே, சுவனத்தில் நுழைவதற்கு மிகவும் எளிமையான 4 அமல்களில் 3 அமல்களை நாம் பார்த்தோம். கடைசியாக 4வது அமல் வுது செய்ததற்கு பிறகு ஓதக்கூடிய துவா. அன் உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு عن عمر رضي الله تعالى عنهما أن رسول الله صلى الله عليه وسلم ما منكم من أحد يتوضأ فيبلغ أو فيسبغ الوضوء ثم يقول أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله إلا فتحت له أبواب الجنة الثمانية يدخل من أيها شاء. அன்பானவர்களே, பொதுவாக நாம் எந்த ஒரு நல்ல விஷயத்தை செய்வதற்கு முன்பதாக முதலில் சுத்தமாக இருந்து கொள்வோம். வணக்க வழிபாடுகள் ஈடுபடுகின்ற பொழுது நாம் முதலாவது செய்யக்கூடிய விஷயம் வுது. குர்ஆன் ஓதுவதாக இருக்கட்டும், தஸ்பீஹ், நஃபிலான வணக்கங்கள், ஃபர்லான வணக்கங்கள் ஈடுபடுவதற்கு முன்பதாக நாம் வுது செய்து கொள்வது கட்டாய கடமை, அது வளமை. ஒவ்வொரு நேரத்திலும் நாம் வுது செய்கின்ற பொழுது அந்த வுது செய்து முடித்ததற்கு பிறகு ஒரு அற்புதமான ஒரு துவா, அந்த துவாவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு அழகான ஒரு மிகப்பெரிய ஒரு வெகுமதியை அல்லாஹ் அளிக்கின்றான். அந்த துவா நம்ம அனைவரும் அறிந்த ஒரு துவா தான், நம்ம அனைவருக்கும் தெரிந்த ஒரு துவா தான். அன் உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தொட்டு அறிவிக்கப்படுகின்ற ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மா மின்கும் மின் அஹதின் யதவல்லஉ, உங்களிலிருந்தும் எவரும் வுது செய்பவராக இல்லை, ஃபயுப்லிகு அவ் ஃபயுஸ்பிகுல் வுதுஅ, வுதுவை முறையாக சரியான முறையில் பரிபூர்ணமாக வுது செய்பவர் இல்லை. அப்படி வுது செய்பவராக இருந்தால் சும்ம யகூலு, சொல்வார், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற துவாவை சொல்லட்டும். அப்படி இந்த துவாவை சொல்வதன் மூலமாக, இந்த துவாவை கூறுவதன் மூலமாக, வுது செய்து முடித்த பிறகு இந்த துவாவை சொல்வதன் மூலமாக அல்லாஹ் அவருக்கு வழங்கக்கூடிய, அவருக்கு அளிக்கக்கூடிய சிறப்பு என்னவென்று சொன்னால், இல்லா ஃபுத்திஹத் லஹு அப்வாபுல் ஜன்னத்தி ஸமானியா, அவருக்காக வேண்டி 8 வாசல்கள் சுவனத்திலிருந்து திறக்கப்படுகிறது. 8 வாசல்கள் அந்த மனிதருக்காக வேண்டி அல்லாஹ் திறந்து வைக்கிறான். வுது செய்து முடித்த பிறகு இந்த துவாவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுவனத்தினுடைய 8 வாசல்களை அல்லாஹ் திறக்கின்றான். எதுகுலு மின் ஐயிஹா ஷா, அவர் எதை நாடுகிறாரோ, எந்த வாசலின் வழியாக செல்வதற்கு அவர் நாடுகிறாரோ அந்த வாசல் அவர் செல்வார், நுழைவார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பானவர்களே, நாம் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு பரலான தொழுகைக்காக வேண்டி, நஃபிலான வணக்கங்களில் ஈடுபடுவதற்காக வேண்டி, குர்ஆன் திலாவத் ஓதுவதற்காக வேண்டி, இன்ன பிற நல்ல அமல்களில் ஈடுபடுவதற்காக நாம் முதலில் வுது செய்கின்றோம். அந்த வுது செய்து முடித்த பிறகு மறக்காமல் இந்த துவாவை ஓதி வந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் வழங்கக்கூடிய அந்த சிறப்பை நாம் பெற முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சிறப்பை முழுமையாக அடைவதற்கு வல்லவன் அல்லாஹ் அருள்பாலிப்பானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.